ஹலோ, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கதை என்னன்னா, நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும், நம்ம மனசை எப்படி சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படிங்கறத பத்தி பாப்போமா. நம்ம கதையின் தலைப்பு மழைக்கு பிறகு வானவில், ஒரு நெஞ்சை நெகிழ்த்தும் பயணம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அது ஒரு கோடை காலம். அந்த கிராமத்துக்கு நடுல ஒரு சின்ன வீடு இருந்தது. அங்க ஒரு 12 வயசு பொண்ணு மீரா இருந்தாள். அந்த கிராமத்திலேயே அழகா படங்கள் ஓவியங்கள் வரைகிற பொண்ணுதான் மீரா. அவள்னு அவ அம்மாவோட உட்கார்ந்து தன்னோட அழகான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாள். அவளோட தாயின் பாசத்துல தேனும் பாசமும் கலந்து இருந்தது. அவளோட அம்மா எப்போதும் ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. என்னன்னா, நாம நம்ம வாழ்க்கையை எப்படி ஒரு ஓவியமாக வரைகிறோமோ அந்த அளவுக்கு அந்த வாழ்க்கை அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. மீராவோட கைகள் வண்ணங்களாக நிறைஞ்சிருந்தது. அவளோட சுவர்கள் நிலா போல பிரகாசமா இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க. அந்த வீடு வெறுமையா இருக்கு. மீராவும் மனசு அளவுல ரொம்ப வெறுமையா இருந்தா, ரொம்ப தனியாவே சோகத்திலேயே மூழ்கி இருந்தாள். அந்த நாள்ல இருந்து அவ ஓவியம் வரைவதை நிப்பாட்டிட்டா. அவ அம்மாவோட முகத்தை கூட பார்க்க முடியாம இருந்தா. எனக்கு இனி ஓவியங்கள் தேவையில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தா. அவள் சிரிக்கவும் மறந்து போயிட்டா. அவளுக்குள்ளவே முடங்கி போயிட்டாள். மற்ற வெளி உலகத்தை பார்க்க மறந்துட்டாள். அவளோட காலங்கள் சோகமா இருந்தது. தினமும் அவள் அம்மாவோட நினைவை மனசுல வச்சுக்கிட்டு ஏரிக்கரைக்கு ஓடி போவாள். ஒரு நாள் ஏரிக்கரையில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அதுக்கு அடியில் உட்கார்ந்து இருந்தாள். அப்போ மரத்திலிருந்து ஒரு மென்மையான குரல் கேட்டது. சிறுமியே, உன் கண்களில் ஏன் இவ்வளவு கவலைகள்னு சத்தம் கேட்டது. மீரா பயந்துகிட்டே பார்த்தாள். ஒரு மரம் பேசுதான்னு ஆச்சரியமா பார்த்தாள். மரத்தோட பேச்சு தொடர்ந்துச்சு. நான் என்னோட கிளைய புயல்ல இழந்துட்டேன். இனி யாரும் என்னை வாழ விட மாட்டாங்கன்னு நினைச்சேன். நான் யாருக்கும் பயன்பட மாட்டேன்னு நினைச்சேன். ஆனால் அந்த இடத்துல ஒரு அழகான வண்டு வீடு கட்டிட்டு இருந்தது. அதை பார்த்தும் ஒரு நம்பிக்கை வந்தது. இதை கேட்ட மீரா தானாவே மெல்லமாக சிரிச்சாள். ஆனால் அது அப்போதைய சிரிப்புதான். அந்த நான் இருந்து மீரா மெல்லமாக ஒரு ஓவியத்தை வரைய ஆரம்பிக்கிறாள். அவ வரைய ஆரம்பிக்கும் போது ஒரு கண்ணீர் இருந்தது. அது ஆறாக மாறுச்சு. இருளில் ஒளி, துக்கத்தில் இசை, வறுமையில் உயிர், இதெல்லாம் ஒரு உயிரோட்டமா வரைய ஆரம்பிச்சாள். இதெல்லாம் பார்த்த கிராம மக்களுக்கு கண்கள்ல கண்ணீர் வந்தது. இதயத்தில் நம்பிக்கை இருந்தது. அவளோட ஓவியங்கள் மற்றவர்களுடைய பிரச்சனைக்கும் தீர்வாக இருந்தது. மீராவோட துக்கம் தன்னம்பிக்கையா மாற்றப்பட்டது. இப்போ அவளோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தது. அப்போது ஒரு நாள் வானமும் மனம் குளிர்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த மழையை ரசித்து பார்த்துட்டு இருந்தாள். மழை நின்றதும் ஒரு அதிசயம் அவ கண்களுக்கு ஒரு ஓவியம் தெரிந்தது. அதுதான் வானவில். மீரா வானத்தை பார்த்து, அம்மா, நீ என்ன பார்த்து மகிழ்ச்சியோடு சிரிக்கிறியான்னு கேட்டாள். அவளோட கண்கள்ல கண்ணீர், ஆனால் இப்போது நன்றி உணர்வோடு இருந்தது. மறுபடியும் வானத்தை பார்த்து சிரிச்சிட்டு நன்றி உணர்வோடு ஓவியங்களை எடுத்துட்டு வீட்டுக்கு போனாள். அந்த நாளில் இருந்து மீரா வலிமையுடன் வாழ்ந்தாள். வாழ்க்கையில வலி வரும், ஆனால் அதை வண்ணமயமா மாற்றுவது நம்மால்தான் முடியும். துக்கம் முடிவு இல்ல, அது ஒரு வழி. வாழ்க்கையை ஓவியமாக மாற்ற நாம் தயாராக இருக்க வேண்டும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.